வேலூர் சைதாப்பேட்டையில் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் உதவி காவல் ஆய்வாளர் மகன் மீது வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் சலாமின் மகள் நர்கீஸுக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர் பாபாவின் மகன் தாஜ் ரஃபீக்குக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு கடந்த ஜூன் 3ஆம் தேதி தன்னை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கணவர் காஜா ரஃபீக் கொலை செய்ய முயன்றதாக நேற்று ஆம்புலன்ஸில் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார். மேலும் மாடியிலிருந்து தள்ளிவிட்டதில் தனது இடுப்பு, கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், தன்னை கொல்ல முயன்ற கணவர் மற்றும் மாமனார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் புகாரின் பேரில் கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அரியூர் காவல்துறையினர் கணவர் காஜா ரஃபீக்கை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அரூர் அருகே ஆண் நண்பரோடு திருமணம் மீறிய உறவில் இருந்து மனைவி தனது கணவரை விஷம் வைத்துக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ரசூல் ஆமுபி. தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் ஓட்டுநராக ரசூல் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி அமுபி அதே பகுதியில் உள்ள யோகேஸ்வரன் என்பவரோடு பழகியதோடு ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதையறிந்த கணவன் ரசூல் கண்டித்தும் மனைவி அமுபி கேட்காததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று தகராறில் ஈடுபட்ட கணவனுக்கு ஆண் நண்பர் யோகேஸ்வரன் அளித்த யோசனையின்படி உணவில் மனைவி பூச்சிக்கொல்லி விஷம் வைத்துக் கொடுத்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கணவன் ரசூல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறப்பதற்கு முன்பு ரசூல் அளித்த மரண வாக்குமூலத்தின்படி அமுபி மற்றும் அவரது ஆண் நண்பர் யோகேஸ்வரன் மீது அரூர் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். சேலத்தில் கடன் கொடுத்து மிரட்டல் விடும் நிதி நிறுவனத்தால் மனமுடைந்த இளம்பெண் தனது பெண் குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வடுவங்காடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் சுமதி தறி நெய்யும் தொழில் செய்து வருகிறார். மேலும் சுமதி தனது தொழிலுக்காக தனியார் நிதி நிறுவனத்திடம் ரூபாய் 2.5 லட்சம் கடன் பெற்றுள்ளார். அதில் 1 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தி வந்த சுமதி தனது கணவர் உடல்நலக் கோளாறால் பாதிக்கப்பட்டதில் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் கடன் திருப்பி கேட்டு நெருக்கடி கொண்டுள்ளது. இதனால் மனமுடைந்த சுமதி தனது பெண் குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தவர் தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தான் நெருக்கடி கொடுத்ததும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்ததோடு மாவட்ட நிர்வாகம் புதிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். அருப்புக்கோட்டை அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று தீர்வு காண்பதற்காக வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மின்வாரியத்துறை, காவல்துறை உள்ளிட்ட 13 துறைகளின் கீழ் தனித்தனியாக ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. இதனை பார்வையிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உசிலம்பட்டி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பூதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவர் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது அண்ணன் கார்த்திக் மகளை பார்க்க வந்துள்ளார். இரவு நேரமானதால் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு மதுபோதையில் அளப்பறை செய்து ஆட்டோ ஓட்டுநர் மகாராஜன் என்பவரை தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் இருவரும் மதுபோதையில் இருந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அருவாளால் மகாராஜன் ராமகிருஷ்ணனை வெட்டியுள்ளார். இதில் படுகாயங்களுடன் இளைஞர் ராமகிருஷ்ணன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் இளைஞரை வெட்டிவிட்டு தப்பி சென்று ஆட்டோ ஓட்டுநர் மகாராஜனை தேடி வருகின்றனர். சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேயர் பிரியா, சென்னையில் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் திடக்கழிவு மேலாண்மை செய்வது சவாலாக உள்ளதாகவும்,
மாநகராட்சி சார்பில் 9வது மண்டலம் முதல் 15 மண்டலம் வரை தனியார் நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை எந்த பெரிய புகாரும் எழாதவாறு சிறப்பாக செயல்படுவதாகவும், புதிய வாகனங்களை ஈடுபடுத்தி மேலும் கூடுதல் சிறப்பாக திடக்கழிவு மேலாண்மை பணி செய்யப்படும் என கூறினார். மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மழை துவங்கும் முன்பாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தும் தயார்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வரக்கூடிய மழைக்காலங்களில் கூட மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து மாநகராட்சி சார்பான ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மழைநீர் வடிகால் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மழையை சமாளிக்க சென்னை மாநகராட்சி தயார் நிலையில். நாமக்கல் எருமப்பட்டியில் கடன் வாங்கிய கூலி தொழிலாளியை கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டும் வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. எருமப்பட்டி அருகே பழனி நகரை சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவசங்கரன் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மாதந்தோறும் முறையாக செலுத்தி வந்துள்ளார். சூழ்நிலை காரணமாக கடந்த மாதம் கடன் கட்ட முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையான சொற்களால் சிவசங்கரனை திட்டியதோடு தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எனவும் கூறி மிரட்டியுள்ளனர். பரமக்குடி அருகே தாயை பற்றி அவதூறாக பேசிய நபரை வெட்டி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேந்தோணி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சித்திரை கண்ணன் என்பவரை இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த பரமக்குடி டிஎஸ்பி சபரிநாதன் தலைமையிலான போலீசார் சித்திரை கண்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை குறித்து பரமக்குடி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சித்திரை கண்ணன் அருண்குமார் என்ற இளைஞரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுவிட்டு திருப்பி அளிக்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார். இதனை தட்டிக்கேட்ட அருண்குமாரிடம் அவரது தாயை பற்றிய அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்த அருண்குமார் சித்திரை கண்ணனை கொலை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த இளைஞர் அருண்குமாரை மானாமதுரையில் வைத்து போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உடற்கல்வி ஆசிரியர் வளநூல் எனும் புத்தகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் 2024-2025 கல்வியாண்டில் சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் மாணவர்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உடற்கல்வி ஆசிரியர் வளநூல் எனும் புத்தகத்தை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக முதலமைச்சர் உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் விரிவான அறிக்கை தருவார்கள். 3 நாட்கள் முதலமைச்சர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும், விரைவில் முதலமைச்சர் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றார். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா குறித்த கேள்விக்கு துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்றார். மேலும் பிரதமர் இந்த வாரம் தமிழ்நாட்டிற்கு வருகை உள்ளது குறித்த கேள்விக்கு அமித்ஷாவும் பிரதமரும் அடிக்கடிக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று கருத்து கூறினார். பிரதமர் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். அது இது எப்பவுமே நல்ல அதை பற்றி நான் குறிப்பிட விரும்பல. முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைஞ்சு வந்துடுவாங்க. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கோயில் ஊழியர்கள் 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பான போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்தார். இது தொடர்பாக 5 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான குழுவினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கோயில் ஊழியர்கள் 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். தனிப்படை போலீசாரின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிரவீன்குமார், வினோத்குமார் உள்ளிட்டோரும் ஆஜராகினர்.
குடவாசல் அருகே மனைவியின் தங்கையான 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே ஜெபஸ்டின் ராஜ் என்ற நபர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனது மனைவி வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் மனைவியின் தங்கையான 16 வயது சிறுமி தனியாக இருக்கும் நேரத்தில் ஜெபஸ்டின் ராஜ் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் இதுகுறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவேன் என்று சிறுமியை மிரட்டியுள்ளார். இதனால் சிறுமி 2 மாத கர்ப்பமான நிலையில் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் நன்னிலம் அனைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஜெபஸ்டின் ராஜ் குற்ற செயலில் ஈடுபட்டது உறுதியானதைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்த போலீசார் நாகப்பட்டினம் சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் ஆத்திரத்தில் இருந்த பயணிகள் கண்ணாடிகளை உடைத்தெறிந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து பயணிகளுடன் கோவை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று ஒத்தக்கால் மண்டபம் அருகில் பழுதடைந்து புகை கிளப்பியது. இதனை அறிந்த ஓட்டுநர் ஓரமாக பேருந்து நிறுத்தி பயணிகளை கீழே இறங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் பேருந்து பயணிகளில் சிலர் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்ததால் ஆத்திரத்தில் அந்த பேருந்தின் இருக்கை ஓர கண்ணாடிகளை உடைத்ததாக தெரிகிறது. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எழுச்சி பயணம் எழுச்சியாக இருந்தது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கும்பகோணத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெசவாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி நெசவாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர், தான் முதலமைச்சராக இருந்தபோது கைத்தறி நெசவாளர்கள் அதிக துணி நெய்ததன் காரணமாக கைத்தறி துணிகள் தேக்கமடைந்ததாகவும் அதற்கு 300 கோடி ரூபாய் வழங்கி துணிகளை விற்பனை செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அம்மா கொண்டு வந்த திருமணத்திற்கு தாலி வழங்கும் திட்டத்தோடு திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டு சேலை வழங்குவதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து ஏழை நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் திட்டம் தொடரும் என்றும் கைத்தறி நெசவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நெசவுக்கான கூலி உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்தவர், எழுச்சி பயணம் எழுச்சியாக இருந்தது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கும்பகோணத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணமே சாட்சி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த எழுச்சி பயணம் மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய ஆரவாரம், அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்றத்தில் வெற்றி பெறும். அதுக்கு கும்பகோணத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த மக்களுடைய எழுச்சியை சாட்சி. திருவிடந்தை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மகளிர் உரிமை தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் இந்த முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மாலதிகலன், சார் ஆட்சியர் நாராயண சர்மா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மணப்பாறை அடுத்த சிட்கோ வளாகம் அருகே பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த பெண்ணுடன் தகாத உறவில் இருந்த ஆண் நண்பர் தினேஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சிட்கோ வளாகம் அருகே பழனிவாசல்பட்டியைச் சேர்ந்த சுகன்யா என்ற பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தினேஷ் என்பவரை குற்றவாளியாக மணப்பாறை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் சுகன்யாவிற்கு 2 திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், கஸ்பா பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவாக மாறியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் சுகன்யா செங்கல்பட்டிற்கு வேலைக்கு சென்ற நிலையில் 15 தினங்களாக தினேஷுடன் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த தினேஷ் செங்கல்பட்டிற்கு சென்று சுகன்யாவை நேரில் சந்தித்து பின்னர் அவரை அங்கிருந்து மணப்பாறைக்கு அழைத்து வந்துள்ளார். இதன் பின்னர் தினேஷை பிடிக்கவில்லை என்று கூறிய சுகன்யா தான் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றும் அதற்கு திருச்சியில் விடுமாறும் கூறியதால் இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிட்கோ அருகே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த தினேஷ்
சுகன்யாவை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை அங்கே விட்டு தப்பி சென்றதாக குற்றவாளி விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணி நிரந்தரம் கேட்டு போராடும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய தமிழக முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் குழந்தைகளை கடத்துவது மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்வது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும், போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கினால் மட்டும்தான் தமிழ் சமூகம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய மாநில பணிகள் குறித்து பேசியவர், தமிழக அரசு பதவிகளில் மத்திய மாநில பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் 90% தமிழர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும், சமூக ஊடகம் மூலம் நடைபெறும் குற்ற சம்பவங்களை கடுமையான சட்டம் கொண்டு வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறினார். குறிப்பாக நம்முடைய படித்த வழக்கறிஞர் சமூகம் பச்சை குழந்தைகளை பாலியல் வல்லுறவு செய்தவன், என் தொகுதியிலே கடந்த மாதம் 80 வயது கிழவியை பாலியல் வல்லுறவு செய்தவன் போன்ற இந்த அயோக்கியர்கள் மனித சமூகத்திலே மனிதர்களாக நம்மோடு வாழ்வதற்கு தகுதியிருந்த அவர்களை எக்காரணத்தை கொண்டும் பிணையில் எடுக்க முன்வரக்கூடாது. அவர்களை சிறையிலே வைத்து சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக வழக்கை விரைவாக நடத்தி ஒரு சில மாதங்களிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தந்தது போல் ஒரு சில மாதங்களே அவர்களுக்கு மிக உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை போன்ற தண்டனைகள் வழங்க வேண்டும். படுகொலை செய்வோர், பாலியல் கற்பழிப்பில் ஈடுபட்டவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஐமன் ஜமால் IPS அரசு கோப்பு ஆவணங்களில் கையொப்பமிட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன்னதாக மாவட்ட காவல்துறையின் சார்பில் புதிதாக பதவியேற்க வந்த ஐமன் ஜமால் IPSக்கு அணிவகுப்பு மரியாதை செய்து மாவட்ட காவல்துறை சார்பில் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளில் கையொப்பமிட்ட ஐமன் ஜமால் IPS பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பேசிய ஐமன் ஜமால் IPS, மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும், வழக்கு நிலவரங்கள் மற்றும் சமீபத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்தும் ஆய்வு செய்து அறிந்திருப்பதாக கூறியவர், சட்ட ஒழுங்கு மற்றும் குற்ற சம்பவங்கள் கட்டுப்படுத்துவதற்கான கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் விதமாக நாள்தோறும் பிற்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை பொதுமக்களை நேரடியாக தனது அலுவலகத்தில் சந்தித்து புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதுக்கு சேர்ந்த பொதுமக்களுக்கு குறை தீர்க்கும் பணி அது. ஸோ 12 o'clock இருந்து 2 மணி வரை ஆஃபீஸ் பொதுமக்களுக்காக திறந்திருக்குது. ரெகுலர் டெய்லி 12 to 2. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.